அரண்மனை சாலிட்டு இருக்கிறது. ஆமா பூட்டி இருக்கு. பூட்டின கதவு பார்த்தேன். ஏண்டா 8 நாளாக நான் இந்த அரண்மனைக்கு வரவில்லை. இப்படி கதவு சாத்திட்டுங்கிறாவா? ஆமா, இத்தனை நாள் வரல அப்படின்னு அரசன் கூட கதவு டாப்பா போட்டு தூங்கி இருப்பாங்க. போய் பாருங்களேன், அவ உள்ள இருந்தா கூட நீ போய் நமக்கு இது அபசகனம். அபசகனமாச்சு. இது இந்த முடிச்சூட்டி விழாவை இந்த இரவு எப்படி நடத்துவான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி வீட்டுல போய் தட்டுறதுக்கு என்ன கிடையாது? ஏண்டா சரி வந்துட்டோம். எப்படி இவளை இட்டுக்கிட்டு போனாதான் ஆமா அந்த போர்டு கால முடிச்சு விட்டீங்க. இல்ல முடியாது. அது அதனால எப்படின்னா இவளை செஞ்சு இருந்தா போகணும். இல்லைன்னா வேற யாவ ஆமா உணவு தரப்பான். அடியாரடி வீட்டுக்கு இந்த தரணியை ஆளும் எந்த தசரதன் வந்து அடிப்போம். அடிவாரணி தொங்கை மாதே வந்து எனதா கிடைக்க வேண்டும். நீ முன்னே ஓடி வாடிய என்னடா ஒரு கணவன் வரவில்லை என்றால் அவன் எப்படா பிடிக்காத ஆள் போட்டு இவ்வளவு நேரம் கத்துறான். இவ்வளவு இந்த பல்லக்கு மாதிரி வச்சு இந்த மந்தார கூனி அவளை கூட காண மாட்டேன். அதே காணும் என்னவா இருக்கும்? அடிக்காதவர் போற மாதிரி கத்துறோம். யாரும் கூட கேட்கலையே. அந்த அடங்காத பையன் பாமா வந்தா இந்த நிலையாக்குது. என்ன காரணம் தெரியல. என்னன்னு தெரியலையா? எப்பவுமே தூங்குறவன அப்படி சட்டினா ஏஞ்சிக்குவான். ஆனா தூங்குற மாதிரியே பாசாங்க போட்டு நடிக்கிறான் பாரு. அவன் பேர்னு பேருக்கு போட்டு ஏந்திக்குவான். கைகாசி ஏதோ ஒரு கபாட பந்தனம் செய்து கொண்டு இருக்கிறார். எப்படி இப்ப நான் எப்படி ஆயிட்டு போவேன்? ஏண்டா நம்ம போயிடலாமா? ஏங்க வந்த வேலை சொல்லாத எப்படிங்க போறது? ஏண்டா உங்க பையனுக்கு ராமருக்கு முடிச்சு விட்டுருக்கா, அவர் ஒத்துக்க மாட்டாரு அந்த அம்மா இல்லடா. துடிக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. பிடிந்து வளம் இல்ல. என்ன பண்றது? இவன் இல்லாத போனாலும் முடிச்சு விட்டோம். முடிச்சு விட்ட பார்த்தாரு.
சரி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. கூட்டு பாருங்க. அடி உதய சூரியனை போல் ஏண்டா செவகா சாமி கொண்டே வந்து ஆமாங்க. என்ன செய்யுது? மூச்சு கூட விட மாட்டேங்கிறாங்க, கம்முனு இருக்குது. ஏண்டா அதிகாலை நேரம் ஆகிவிட்டது. பூச நட்சத்திரம் வந்து விட்டது. ராஜாக்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். வழிமேல் விழி வைத்துக் கொண்டு ஆ. முடிசூட்டி வைக்க வேண்டிய மன்னரே இல்லையே. வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. வருகின்ற ராஜாக்களை வரவேற்க வேண்டிய நான். ஆமா, இங்க இருந்தா என்னடா அதான் என்ன ஆகுது? என்னடா பாருங்க. போலாம். நீ கிளம்பிப்பாங்க. போனா உங்க பையன் முடிச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பாசம் அதிகம். உங்க பையன் ராமருக்கு அந்த அம்மா மேல பாசம் அதிகம். அதனால அவர் முடிச்சு விட்டுக்க மாட்டாரு. சரியா போச்சு. நான் என்னடா பண்றது இப்போ? நான் என்னதான் செய்யறது? பெண்ணே கையாசி அடி ஒரு சுபாச்சாதி சொல்லும் அது ரொம்ப தூங்குதுங்க. கண்ணு முன்னே தூங்கி இருக்குமா? அடி உதய சூரியனை ஆச்சு. வந்தது அபசகனமா போச்சு. அதுக்கு ஏத்தாமல தாத்திர முத்து உள்ள வெளியே வரமாட்டா. நான் எந்த நிலையில இப்ப நான் ஏண்டா ராஜாக்கள் எல்லாம் கொள்ளுகூட மண்டபத்துல உட்காந்து இருப்பாங்க, எதிர்பார்த்து உட்காந்து இருப்பாங்க. வரவேற்க வேண்டிய நான். ஆமா, இருந்தா நேரம் வேற ஆகி போச்சு. முடிச்சு விட்டு நேரம் வேற ஆகி போச்சு. காலையில கூடி முடிச்சு விட்டு. ஆமா, பெண்ணே கையாசி அடி மாட்டில்லாத தங்கீரன் போல் சந்திரன் போன்ற முகம் படைத்த இவள் மன்னர் வரவில்லை என்று வழிமேல் விழிவைத்து பார்க்கக்கூடிய இந்த கைகேசி எங்கதான் போயிருக்கிறா? கொடுமை கோயில போனா அங்க அது மாதிரி நம்மளுக்கு இருக்க மாட்டாரா? ஏதோ மாசாங்க போட்டுதான் இருக்குங்க. அந்த கூனிகளால மந்தார கூனி நான் பண்ண பெரிய தப்பு தான்டா. ஆமா, 3வது மனைவி அவளை கட்டிக்கிட்டு வந்தானே, அவன் சீதனமா அந்த கூனி கொடுத்தான்டா. ஆமா, சீதனமா கூனியா எப்பவுமே சொல்றான். கை மாத்த குருடு செவிடு
ஊனங்கள் ஒரு வீட்டுல வந்துச்சுன்னா அதனாலேயே அந்த வீட்டுக்கு வம்பு வரும். கூனியால் கூட எதனா வம்பு வந்து கேட்கலாமாடா டேய்? அதானே சேர்த்துக்க கூடாது. அஸ்தனாபுரத்தை அழிச்சவனே ஜெகுனி ஒரு நாள், அவன் ஒரு ஊனம். ஆமா, என்னைக்குமே ஊனம் உள்ளவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. அந்த குடும்பத்துக்கே வம்பு வரும். அதனால இந்த சனியை முடிச்சு வந்த நேரமும் அவளை கூட நானும் அப்படி ஓடுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அவஞ்சிக்கிட்டே இருக்கும். தின்னுவா எல்லா திறமையும் இருந்து இந்த மந்தார கூனி வீட்டுள்ள சேர்த்தம். ஆமா, இதுதான்டா வம்பு வந்துச்சு. இப்ப என்ன செய்யுது? கையாசி அடி கோசால சும்மாட்டி ரக்கி என்னடா பண்றது? எங்க மாமியார் மஞ்சா தண்ணி வச்சு அடி வஞ்சியே மன்னித்து விடு. ராமனுக்கு முடிசூட்டுவதாக நான் உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். அவனுக்காக வேண்டியவா பாசத்திற்கும் பாசத்திற்கும் அன்பு ஆச்சாரத்திற்கும் சிறந்து விளங்கியவன். ஆமா, சொல்லி கேட்கலங்க. வரும்போது சங்கடம் கட்டிட்டு நான் குதிரை போட்ட போதே பூனை குறுக்க போச்சு. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லாத விட்டேன். சொல்லல, நான் சொல்லி தான் நீ வந்து நின்னுக்கிறீங்களா? இல்ல நீ நான் சொல்லி தான் நீங்க அங்கேயே முடிவு சுட்டிங்களா? இப்ப கூட அந்த திட்டு போய் அது முடிச்சு எனக்கு சிட்டி இல்லாத நான் முடிச்சு மாட்டேன். அம்மா இல்லைன்னா கூட கம்மி இருப்பான். இவ இல்லைன்னா அவன் ஒத்துக்குவான். ஆமா, ஓடி போவோம். நான் என்ன பண்றேன்? அப்புறம் வந்து இவளை பாத்துக்கலாம்.
வந்த உடனே ஏண்டா? கட்டி முத்தமிட்டு தாளாட்டுவா. நான் தான் நீ 8 நாளா எங்க போய் 8 நாளா எங்க போயிருந்த? இப்போ வந்து ஏய் பேமானி நான் அந்த பக்கம் நான் ஓன் வச்சு பாக்குறேன். ஏண்டா? அரசாங்க வேலையா ராமனுக்கு முடிச்சு விட்டோம்னா எம்மா வேலை இருக்குது நாட்டுல. மரங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா உங்ககிட்ட ஒரு விசேஷம் செய்யறேன்னா கண்டிப்பா எல்லாரையும் கூட்டு விசேஷம் செய்தா? நீ மட்டும் செஞ்சுடுவ. சூரியகுல வம்சத்துல ஆமா மூத்த பிள்ளைக்கு தான் முடிச்சு விடுறான். அது ரைட் தாங்க வழி வழியாக நடந்து வருகிறேன். ஆமா. என்ன தப்பா செய்யறேன்? மூத்தவனுக்கு தான் முடிச்சு விடுறேன். இப்ப என்ன யாரையும் கூப்பிட்டு நீ மூத்தவங்க தான் முடிச்சு விட்டுறாங்க. ரைட் இல்லன்னு சொல்ல ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதுக்கு விவசாயம் செய்யணும். நீ மாதிரி ராமனுக்கு முடிச்சு விடுறதுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு வந்து எங்களே ஊர்ல 8 நாளா வந்து ராமனுக்கு முடிச்சு ஏன் நீ சூட்டு வேண்டியதானே இப்ப ராமன் எவ்வளவு பாசம். நான் இல்லைன்னு சொல்லியா ஏன் வர மாட்டேன்? நீ 8 நாளா நீ 8 நாளா நீ பேசி முடிச்சிட்டு என்ன சாதாரண சும்மா வர வந்தாரு கூட்டாளி கூட்டாளி அங்க போயிருக்காங்க. நீ தனி பேசி முடிச்சு விட்டுறான்னு சொல்றேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்து இப்போ சொன்னா வந்துடுவாங்களா? விட்டுட்டு போய் நீ வந்து ஒரு விசேஷம் வச்சு இவளுக்கு ஏதோ ஒரு ஒண்ணும் இல்ல. நீ எல்லாத்தையும் பேசி இப்ப வந்து வருமா எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தே வரலையா? ஆமா இந்த நாய்க்கு என்ன தெரியும் தெரியும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு மாதிரிலாம் நீ பண்ற உண்மைதான். எந்த தவறு நடந்திருந்தாலும் அதை நீ பொறுத்து கொண்டு ராமனுடைய மகுடாபிஷேகத்துக்கு நீ உடனடியாக புறப்பட வேண்டாம். இந்த நேரத்துக்கு வந்து என்ன கூப்பிடுறேன் எல்லாரும் தெரியும் வந்து எதுக்கு கூப்பிடுறேன்? எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவா அவெல்லாம் பக்குவமா போய் அவகிட்ட நீ பேசு. எல்லாத்தையும் சரி நான் வந்து இப்ப எங்கிட்ட பேசிட்டு அந்த கோசாலி கூப்பிட்டா வருவாங்க. அவங்க கிட்ட ஏண்டா இவங்க 3 மனைவிமாரும் என் வார்த்தையை ஆமா தட்டி பேசத்தே கிடையாது. ஆமா இன்னவோ தெரியல சனி ஒரு மாதிரியா பேசி இன்னவோ ஒரு கட்டு வேணா மூஞ்சிச்சியா இவளை நான் எப்படி கொண்டு போய் இவன் இன்னவோ கலகத்தை பார்த்து வைக்கணும். பேசும்போது தெரியலையா அடிநீலித்தனமா பேசுறா பாரு. ஏய் அதுலயும் எப்போ ஒரு பெண்ணானவள் ஆமா கணவனோடு வாழ்கின்ற பெண் ஆமா தலையை விரித்துக் கொண்டு ஆமா குங்குமத்தை அழித்து விட்டு ஆமா தலைக்குப்புற தரையில வீழ்ந்து அழுதாள்னா ஆமா இது கணவனுக்கு ஆகாது. ஆகாதுங்க. இவன் நான் வரும்போது அப்படிதான் இருந்தா. இந்த தரிதமுத்தி எப்படி இருந்தா தெரியுமா? அலங்கோலமாக இருந்தா எனக்கு ஆகலனா போய் போகுது. இந்த ராமனுக்கு முடிச்சு விடணும்னா ஒரு புருஷன் ஒரு பொண்ணாடி தலைவாரி பூ வச்சிருப்பாங்க. அவன் என்ன சும்மா தூங்கி இருப்பான்? சும்மா தூங்கி இருப்பான்? 10 நாளா வரியா நான் தலைவாரி பூ வச்சு நகை நட்டு போட்டுங்க. கைகாசி அடி அழுத்தாடு அழுத்தாடு அலங்கோலமாக
ஆச்சு. இப்போ அழகு நாதா. ஆ. இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறா நீ ஒரு கட்டு கைத்தி ஏண்டி இப்படியா கேட்ட நீ அலங்கோலமா வச்சுட்டு நான் இல்ல. எப்படி நீ வச்சுட்டு அந்த மாதிரி என்ன அலங்கோலமா இருக்கு சொல்லி. ஒரு 10 நாளா ஒரு ஒரு ராஜா விட்டு ராணி எப்படி அலங்கோலம் என்ன பண்ணிட்டாங்க குடும்பத்துக்கு ஆகாது ஆமா. இந்த தத்திரம் பிடிச்சவளுக்கு இது பண்ணது இவளுக்கு ஆகுதா? ஏதோ ஒரு தத்திரம் நீ பிடிச்சி ஆம்பளை இந்த மாதிரி வார்த்தை பேசுற முன்னாடி பேசுற வார்த்தை எடுக்காதா? சரி சரி தெரிவிக்கிறேன். ஐயா பாதுகளையோ தீரே. பாலுடன் நீர் கலந்தா அந்த பால் நீர் எப்படி ஆகும்? ஏய், பால்ல தண்ணி ஊத்தி போடுற. அந்த தண்ணி வந்து பாலா தண்ணி தானே. ஏய், ஆ. 3 மனைவி மார்களையும் நான் அப்படித்தான் பார்த்தேன் அப்படியா பாத்தியா? நம்ம நான் தெரியும். பேசுறாங்க ஐயா சீனி வரும் செம்மாளக்கோ. காலையிலே சூரியன் உதயும் போது அந்த செம்மலரானது எப்படி இருக்கின்றதோ அதை போல காப்பேன் என்று ஒரு காலத்தில் எனக்கு சொன்னீங்க. அந்த மணல் போல ஒன்று வச்சிருக்கேன் சொன்னீங்க. எல்லாரும் இவங்க 3 பேரும் அப்படிதான் பாலுடன் நீரை சேர்த்தால் எப்படி தன்னோடு சேர்த்துக் கொள்ளுமோ அது போல 3 பேரையும் நல்லபடிதான் பார்த்திருந்தேன். அதனால என்ன உனக்கு வர பார்க்கல. சொல்லு அந்த சொல்லும் கருவி மணி போ.
நாளைக்கு என்கிட்ட என்ன சொன்னேன்? அன்னைக்கு சொன்ன வார்த்தை தானே நீ சொன்ன வார்த்தானே? ஆமா. நீ பேசுற மாட்டு என்ன இப்ப இன்னும் உன்னை கை விட்டுட்டா தேவையில்ல பின்னாடி உனக்கு குறவை ஏய் இன்னும் உனக்கு குறை. நான் வந்துக்கிற வேலை என்ன பண்ண கிளப்பிக்கிறாயா எண்ணெயில போட்ட பணியாரம் ஆ, பாடு பாடு எடுத்து கொடுங்க. ஆ, கைகாட்சி அல்லும் பகலமா உன் மனசுல எதுனா இருந்தா சொல்லு சொல்லு இந்த மாதிரி சொல்லு சொல்லு. அடி இப்போதான் ஏன் நீ காட்டாதெல்லாம் ஆமா. பேரு மாறா பேசாத ஆ. உனக்கு என்ன குறை அதை நீ உனக்கு என்ன வேணும் ஆ, கேளு. வெளிப்பட தன்மையா ஆ, பேசு கேளு. ஆமா. அது மட்டுமா? ஆ. அங்கே கூடிடுவேன். என்ன வார்த்தை சங்காரபுரம்ல சண்டைக்கு போகும்போது 2 வரம் கொடுக்குறது என்ன? ஆமா ஆமா அந்த வரத்தை கொடுத்தா நான் வருகிறேன். என்ன வரான் ஏண்டா ஆ, வீரா நாம வந்துகிட்டு என்ன விஷயம் இப்ப வரேன் கேட்டா நான் இவன் ஓடி நுங்க தின்கிறா பாடுறா எங்க போய்க்கிறா பாரு. எங்கேயோ போறேன். அந்த வரத்தை கொடுத்தா தான் நான் வரியில வரமாட்டேன். என்ன வரான் போச்சு ஏண்டா வரனா எப்படி கொடுத்துரும் ஆ, சரியா வரம் கொடுத்துட்டாங்க கண்டிப்பா ஆ, வரேன். ஆ, சத்தியம் வேற பண்ணமா ஆமா, என்ன சும்மா ஆடுமா தெரிவிக்கின்றேன்பா. ஏண்டா இவன் சத்தியம் வாங்கினீங்கன்னா தேர் மாற ஒண்ணும் பண்ண மாட்டா. எது பண்ணாலும் பாத்துக்கலாங்க ஏண்டா நேரம் ஆகுதுடா இந்தாவே கேட்டு போறா நம்ம எல்லாரும் நம்ம என்ன கேட்க போறா போய் அவனே கேட்க ராம மேல சத்தியம் பண்ணோம் என்னடா இதா இப்போ நேரம் ஆயிடுச்சு ஆமா முடிச்சு விட்டு விழா நடக்கணும் ஆமா. எப்படின்னா சத்தி மைக்க இவ்வளவு இட்டு போடலாம் கண்டிப்பா வர கண்டிப்பா வருங்க ஆ, சரி, சரி, வா. நீ கருவதென்ன யோசிக்கிறேன். அடி சத்தியா ராமா தேரே கைகேசி சொல்லு. ராமனுக்கு முடிச்சு விட்டணும் ஆமா உடனே புறப்படணும் ஆ, என்னுடைய ஆசா பாசத்திற்கும் அன்பு ஆச்சாரத்திற்கும் சிறந்து விளங்கக்கூடிய சேஷ்டகுமாரனாகிய ராமச்சந்திரன் பேரி சத்தியமாக சொல்லுகிறேன் அந்த சம்பிராசூரன் யுத்தத்தில் கொடுத்த 2 வரத்தை சத்தியமா தரடி அப்பா ஐயா, நீ கருவதென்ன யோசிக்கிறேன்.
அந்த அறுவலத்தில் ராமன் சொல்ல ராமனும் 14 வருஷம் காணக்க போக வேண்டும். என்ன வார்த்தை? பரதனும் அயோத்தியாவை முடிச்சுட்டி 14 வருஷம் சண்டாளி ஏமாற்றி விட்டாரே. ஓ மரகர மகாதேவா, நான் என்ன செய்வேன்? இந்த கைகேசியிடத்தில் நான் ஏமாந்து விட்டேன், சத்திய வாக்கு செய்து விட்டேன். இந்த மன்னர் குலத்திலே சொன்ன வார்த்தை தவற முடியாது. எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலாம்? அடி சண்டாளி, நீ வரமா கேட்ட? என் கழுத்தை அறுக்கின்ற அறமல்லவா கேட்டு இருக்கிற. எனக்கு வரம் கேட்கவில்லை, எனக்கு வாக்கரிசியை போட்டு விட்டாயே சண்டாளி. சண்டாளி, என்னடி வரம் கேட்ட? சண்டாளி, என்னை ஒழித்து விட்டாலும் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? இந்த சூரியகுல வம்சத்துக்கு நான் இழுக்கை உருவாக்கி விட்டேனே. இந்த குலத்தையே கெடுத்து விட்டேனே. நான் என்ன செய்வேன்? சிவசங்கரா, நாராயணா, நான் என்ன செய்வேன்? துரோகி அடிவரங்கேற்ற மனமண்டதோ. இந்த மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு இப்பேற்பட்ட நிலை ஏற்படலாமா? நான் என்ன செய்வேன்? இந்த குலத்தையே கெடுத்து விட்டேனே. மூத்தவன் முடிசூட்டி ஆள வேண்டிய இந்த வம்சத்தில் இந்த சண்டாளி இளையவனுக்கு முடிசூட்டணும் சத்திய வாக்கு வாங்கிவிட்டாளே. இவள் என்ன செய்வாளோ தெரியவில்லையே. நான் என்ன செய்வேன்? சத்தியம் பண்ணி கொடுத்து மாத்தி பேசுறீன்னு கேக்குறீங்க. நீ சொல்றிய இளையவன் மூத்தவனுக்கு இளையவன் ஆளக்கூடாதுன்னு சொல்ற. ஆமா, கண்டு
பெண்ணே கைகேசி, இந்த சூரியகுல வம்சத்தின் மூத்தவன் தான் அரசாட்சி செய்ய வேண்டும். ஆமா. அடி மூத்தவன் தன்னை நீக்கி இளையவன் பட்டம் கொண்டான். அடி சாத்திர புராணம் உண்ட கரசிய சொல்வார். நான் மக்களுக்கு தருவேன். கைகேசி, இப்பேற்பட்ட கொடுமையை ஏற்படுத்தி விட்டாயே. பெரிய கொடுமை. ஆனா இது பெரிய கொடுமை. மூத்தவன் இருக்க ஆளக்கூடாதா? ஆளக்கூடாது. நான் தெரிவிக்கிறேன். இந்த சூரியனுக்கு தகாது. தெரிவிக்கிறேன். அந்த மக்கள் எல்லாம் என்ன இந்திரன் இருக்க குபேரன் எப்படி ஆள்றான்? இளையவன் பட்டி ஊட்டி ஆள்றான். ஏண்டா ஆறு புள்ள பெரிய புள்ள சூரியகுல வம்சம் சூரிய நம்ம குடும்பத்தை தான் நம்ம நீ என்ன சொல்ற? பெரியவருக்கு சின்ன ஆளக்கூடாது. இந்திரன் இருக்க குபேரன் எப்படி குபேர நாட்ட பட்டம் கட்டி குபேரன் எப்படி ஆண்டான்? நம்ம வீட்டு ஓலையை நாம தாண்டி அதெல்லாம் ஊர் ஓலையை அது எப்படி? சரி, இப்ப என்னதான் நீ சொல்ற சொல்லு. இந்த வருஷம் மாத்தி கேட்க மாத்த இல்லதுல ராமன் காட்டுக்கு போயேதான் ஆமா போய்தான். துரோகி ஏண்டா நான் என்ன செய்வேன்? என் ராமனுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. தெரிவிக்கின்றேன். அந்த செல்லறிய பரவ நல்ல பேச ஆமா இழப்போம். மூணாம் முடி போட்டு கண்டு காட்டியாச்சு. அப்புறம் மூணாம் உண்மையிலேயே நான் சொல்ல போகின்ற ஒரு வார்த்தை, வாழ போகிறவர்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், வாழ்ந்து முடிக்க போகிறவர்கள், வாழ்க்கையில 3 நிலை. இந்த 3 நிலை நான் சொல்றேன். நீங்க நேராத பாத்தீங்களா? யார் கையிலுமே கொடுக்க கூடாது. கடைசி வரைக்கும் கொடுக்க கூடாது. இந்த மன்னன் அதனால கடைசி வரைக்கும் மனைவி பிள்ளை யாருக்குமே கொடுத்து விட்டால் கண்டிப்பாக நீ திருவோடியத்தில் தான் தேர்வுல போகும். அதனால இதை கேட்கின்ற அன்பர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இது அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சூரியகுல வம்சத்தை கெடுத்து விட்டால் அந்த கைகேசி, இனி வாழ்கின்ற வம்சம் நீங்க நல்லாவே இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க மனிதனாக வாழ வேண்டுமான்றால் உன் கையில எல்லாமே இருக்கணும். காத்து போன பலு முடிஞ்சு போச்சு. அதனால கைகேசி ராமன் காட்டிட்டு போகட்டும்.
போகட்டும், ஒரே பிடிவாதமா பேசுறேன். இந்த சேனை பூமி கஜானா பொக்கிஷம் திருமுடி செங்கோலாட்சி அனைத்தையும் பரதனுக்கு கொடுத்துட்டேன். என் கண்மணி ராமன் இந்த நாட்டிலேயே இருக்கணும், அவனை போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் இங்கே இருக்கு தம்பி. பரதன் நீ பெத்த பிள்ளைதானே? ஆமா உன் பிள்ளைதானே? அது வரைக்கும் யாருமா? நீ தானே பெத்த? ஆமா. நீ தானே பெத்த? வேற யாருக்கு இது பேசுறீங்க? ஆணையும் பூனையும் நீ பெத்த பிள்ளைதானே? ஆமா. யாருக்கு முடிச்சு விட்டு அது வீணா போனவள உன் பிள்ளைதான். நீ வந்து உன் எண்ணெய் ஈடேறாது. இந்த உலகத்துல இழிவாக பேசக்கூடிய பேச்சு நீ பேச போற. யார் பேசினாலும் கையேசியா யாரி முடிய காலகாலமாக நீ என்ன சொல்லுக்க முடிய மாட்டாங்களா? அந்த பெரியவங்களுக்கு தான் முடிச்சு விட்டுறாங்க, அந்த சின்ன பிள்ளைங்க முடிச்சு பரதனை கேகை நாட்டுக்கு அனுப்பிட்டு கேகை நாட்டுக்கு நிருபம் போயிருக்கிறோம். எல்லாரும் இங்க நாட்டுக்கு வராங்க. ஏதோ ஒரு கோபத்துல உனக்கு சத்தியம் பண்ணிட்டேன், நீ சவடால் பேசுற, என்னால ஒண்ணும் பேச எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இந்த சூரியகுல வம்சத்துல சொல்ல மனைவினா யாருக்கு சொன்னாலும் மாற முடியாது. ஒரே வார்த்தைக்காக என்னுடைய தாத்தா ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்ர முனிவருக்கு நாடு நகரங்களை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டு மயானத்துல போய் இருந்தாரு. வார்த்தை தவற மாட்டார், சொல் மாற மாட்டார். அந்த வம்சத்தில் வந்த நான் சத்திய வாக்கு வாங்கிட்டேன், ராமனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இந்த தசரதனை மன்னன் தசரதன் செத்து செத்து உயிர் விட்டதன் பெண்ணாலே காலத்துக்கு ஒண்ணு பேச போறாங்க, பேசி போய் போறாங்க. ஈன சொல் ஒரு வேடம் என்ன செய்தான்? என் தாத்தா சிபி சக்கரவர்த்தி மடியிலே வந்து ஒரு புறா அபயமும் வீழ்ந்த உடனே என் தாத்தா என்ன பண்ணாரு, அந்த வேடுவன் இடத்திலே இந்த ராஜேரி துரத்தி வந்தது. அந்த ராஜேரி இடத்திலே இந்த புறாவை விட்டுவிடு, உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சிபி சக்கரவர்த்தி சொன்னார். அதற்கு அந்த புறா அந்த ராஜேரி கேட்டது,
உன்னுடைய சதையை கொடுப்பியா ஆமா கேட்டேன். ஆ, அவர் என்ன பண்ண இந்த புறாதான எம்மா இடம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து வைக்கின்ற போது ஆமா. அது எடை ஏறவே இல்லை. என் சிபி சக்கரவர்த்தி என் தாத்தா ஏறி அவர் நிக்க பார்த்தா தெரியாது. என்னை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்போ காட்டு புறாவுக்கு ஆ, தன் உடலையே அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தி அந்த வம்சத்தில் வந்தவங்க தானே நீ. ஆமா. நீ ஏன் இப்போ சத்தியம் பற்றி மாத்தி மாத்தி பேசுற? பேசுறேன். அது போடுகாது. இது முதல்ல சொன்னியா? முதல்ல நான் சொல்றேன். ஏமாத்திட்டியடி. முதல்ல சொன்னா குடிப்பேன். ஏமாத்திட்டியடி. ஆ, ஆ, எப்படியாக இந்த வரத்தை நீ மாத்தி கேட்கணும். ஆ. அடி கும்பிடு வீரன் வந்தால் கோபத்தையாதாடி. இந்த சூரியகுல வம்சத்தை நீ தாண்டி இப்ப விளக்கேற்றி ஆ, தெரிவிக்கின்ற. நீ யாராக்கும் மேடு? கையாச்சி இப்படியே பிடிவாதமான பேசி பேசலாம். உன் நிலைமை நான் வந்து அடி நீ ஒட்டாதான் காணாத. பேசினால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா நான் ஒண்டிதான் தாடியா போறேன். அந்த மூணு பேரும் தாடியா இருக்க போறேன். இந்த மன்னனுடைய உயிர் போய்விடும். ஆமா போட்டோம். உடுத்தி முண்டையா ஆயிடுவிடி. நான் ஒட்டியா முடியாது. நீ போனா என்ன ரெண்டு பேரும் தான் மூணு பேரும் தான் முடியாது. முடிய மாத்த மாட்டேன். நான் என்ன செய்வேன்? இப்பேற்பட்ட கையேசியானவள் என்னை ஏமாற்றி விட்டாலே சத்திய வாக்கு பெற்றுக் கொண்டு இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டதே. நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏதோ யாருக்கோ என்ன துரோகம் செய்து விட்டேன். அந்த துரோகம் தான் என்னை இப்பொழுது சுற்றி வளைத்துக் கொண்டது. ஓஹோ, நன்றாக தெரிகிறது. ஒரு காலத்திலே ஐயா நான் ஒளிவாக இருந்து கொண்ட பிள்ளைக்காக அந்த முனிவனும் உரைத்த சாபம் தெளிவாக வந்தது. தெய்வமே பொய்யாதி உயிரை வாங்க. அநியாயமாய் வாய்ப்புள்ளி கஞ்சோரி உயிர் போகுதே. ராமா ராமா நான் என்ன செய்வேன்? என் கண்மணி ராமனுக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை செய்து விட்டேனே. நான் ஒரு காலத்திலே அயோத்தி மாநகரில் குடிமக்களுடைய பயிர்களை எல்லாம் யானை கூட்டம் நாசம் செய்கிறது என்று நான் யானை வேட்டை ஆடுவதற்கு கானகத்திற்கு சென்றேன். அப்பொழுது இரவெல்லாம் கண் விழித்து ஒரு மரத்தின் மேல் சாய்ந்த வண்ணமாக நான் நித்திரை செய்து விட்டேன். அந்த நேரத்திலே பகீரதன் என்ற சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையை வைத்து தூக்கிக் கொண்டு ஈட்ட யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே வந்தார். அங்க வந்து ஆசிரமத்திலே வழியில் இருக்கக்கூடிய குகில் கூட கூடத்திலே வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு போக நான் காத்திருந்த குளத்திற்கு வந்தான். அப்படி வந்து ஒரு குடத்திலே தண்ணீர் முள்ளுகின்ற போது குடகுடவென்று சப்தம் கேட்க அந்த சப்தத்தை கேட்ட எனக்கு தூக்கம் தெளிந்து திசை எந்த திசையில் இருந்து அந்த சத்தம் வந்ததோ அந்த திசையில் பானத்தை விட்டு ஆளை பார்த்து உடன் நான் விட்ட பானமானது அந்த சிறுவன் மீதிலே சாய்ந்து விட அம்மா அப்பா என்று கதறி கீழே சாய்ந்து விட்டார். மனித குரல் கேட்டவுடனே யாரோ மனிதன் மீது பானத்தை விட்டு விட்டோம் என்று ஓடி பார்த்தார். அந்த சிறுவன்
ஐயா, என் தாய் தந்தைக்கு நான் ஒரு பிள்ளைதானே, என்னை இப்படி கொன்று விட்டீர்களே, என் தாய் தந்தை என் கதி என்ன ஆகுமோ என்று கதறினான். ஐயா திருவா, நீ என்னையும் அறியாமல் செய்து நடந்துவிட்ட தவறு, ஆக வேண்டிய காரியத்தை சொல்லப்பா என்று சொன்னேன். நான் என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் விட்ட பானம் என்னுடைய உயிரை வாங்க போகிறது. இதோ இந்த குடத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் என் தாய் தந்தைக்கு கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்ந்த பிறகு நான் இறந்து விட்ட சம்பவத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி உயிர் பிறந்து விட்டான். உடனே அந்த குடத்தில் இருந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த வயோதிகரிடத்திலே, ஐயா தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன், தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தேன். அவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? புத்திர பாசம். இங்கே அந்த வயோதிகர், ஐயா நீ யார்? உன்னுடைய குரல் வேறு மாதிரியாக தெரிகிறது, என்னுடைய மகன் இங்கே என்று ஆவேசத்தோடு கேட்டார்கள். அப்பொழுது நான் இந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி என்று சொன்னேன். உடனே அவர்கள் இருவரும், ஐயா தங்களை நீண்ட நெடுங்காலமாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது, உங்களை பார்ப்பதற்கு எனக்கு பார்வை இல்லை என்றாலும் உன்னை கட்டி தழுவிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறோம் என்று சொல்லி இருவரும் என்னை கட்டிக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்தார்? ஐயா என் மகனை பார்க்க வேண்டும், என் மகன் எங்கே என்று கேட்கிறார்கள். பிள்ளையை கொன்ற மாபாதகன் நான் என்ன சொல்வேன்? ஐயா உன்னுடைய மகன் இனி வரமாட்டான் என்று சொன்ன உடனே அவர்கள் துடிதுடித்து போனார்கள். என்ன நடந்தது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் நடந்த உண்மையை இந்த மாதிரி ஆணை என்று என் பானத்தை எய்துவிட்டேன், உன் மகன் இறந்து விட்டான் என்று சொன்னேன். உடனே அந்த வயோதிகள் என்ன தெரிவித்தார்? இந்த வார்த்தையை கட்ட உடனே அந்த பகீரதனுடைய தாய் உயிர் துறந்து விட்டான். பிறகு இந்த பகீரதனுடைய தந்தையார் என்ன தெரிவித்தார்? மன்னா, நான் தீர்த்த யாத்திரைக்கு சென்று உயிர் விட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. என் மகனை கொண்டு விட்டதனால என்னால தீர்த்த யாத்திரைக்கு போக முடியல. என்னுடைய சுபகாரியம் கெடுத்தது போல மன்னா, எந்த ஒரு காரியத்தை நியமித்தாலும் அது தடைபட்டு நின்றுவிடும். என்னுடைய தீர்த்த யாத்திரை தடைப்பட்டது போல நீ என்ன நியமிச்சாலும் உன்னால செய்ய முடியாது என்று சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த முனிவன். அந்த சாபத்தை இன்றைய தினத்திலே அது நேர்ந்து விட்டது. இப்போ இந்த படுபாரியாகிய கைகேசியிடத்தில் அவர்கள் என்ன சொன்னார்? ஐயா எங்களுக்கென்றிருந்த ஒரு பிள்ளை கடைசி வரை இருந்து எங்களுக்கு எள்ளும் தண்ணீர் இருந்த பிள்ளையை இப்படி கொண்டு விட்டீர்களே, என்ன ஆகுமோ என்று கதறினார்கள். ஐயா உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொன்னேன், கேட்கவில்லை. உடனே அவர்கள் இருவருமே உயிர் திறந்தார்கள். அதனால இன்றைய தினத்திலே இந்த அந்த முனிவன் கொடுத்த சாபம் இந்த சண்டாளியாகிய படுபாவியாகிய கைகேசியிடத்தில் எனக்கு ராம லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் என்று அதுவும் என்ன சொல்லிட்டார்? என்னுடைய ஒரு மகன் இல்லாமல் உயிர் போவது போல உன்னுடைய உயிர் பெரியும் தருவாயில் உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் உதவாமல் போகட்டும் சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா, அந்த சாபமானது இன்றைய தினத்திலே எனக்கு ராம லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் என்று 4 பிள்ளைகள் இருந்தோம். என்னுடைய உயிர் பிரிகிறதே, ஒரு பிள்ளைகளும் அருகாமையில் இல்லையே. ராமா லட்சுமணா பரதா, ஆவி பிரிகிறதே, ஆத்மஜீவன் விலகுகிறதே. ராமா 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 ராமா